மகனே, இது உனது பூட்டனின் கைக்கடிகாரம். 200 வருடங்கள் பழைமை வாய்ந்தது. நான் இதனை உனக்கு தருவதற்கு முன்னால் நீ கடைவீதிக்கு சென்று கைக்கடிகார கடையில் நான் இதனை விற்கப் போகிறேன், எவ்வளவு விலை மதிப்பீர்கள் என்று கேட்டுப்பார் என்றார். அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் இது பழையது என்பதால் $5 மாத்திரமே தர முடியும் என்றனர். தந்தை பழைய பொருட்கள் விற்கும் ஆன்டிக் கடைக்குப் போய் கேட்டுப்பார் என்றார். அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் இதற்கு $5000 தர முடியும் என்றனர். தந்தை இதனை நூதன சாலைக்கு மியூசியம் கொண்டு சென்று விலையை கேட்டுப்பார் என்றார். அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் நான் அங்கு போனபோது அவர்கள் அதனை பரிசோதனைக்குட்படுத்த ஒருவரை வரவழைத்து பரிசோதித்துவிட்டு என்னிடம் இதற்கான பெறுமதி $1 மில்லியன் என்றனர். தந்தை மகனைப் பார்த்து, மகனே, சரியான இடமே உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும். எனவே பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்றார். உனது அந்தஸ்தை அறிந்தவனே உன்னை கண்ணியப்படுத்துவான். உனக்கு தகுதியில்லாத இடத்தில் நீ இருக்க